நீங்க பார்த்துக்கொண்டு காட்டும் விட இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சானுடைய ஒரு ஸ்பெஷல் எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தி அப்படின்னா நம்மளுடைய ஷின்சான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பான். அதாவது எப்போத்தாலுமே நம்மளுடைய ஷின்சான் வந்து சூப்பர் ஹீரோவாக இருப்பான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேற லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புரிபுரி சமன கூட வருவான். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஸ்பெஷலு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்ட் 2 எப்போ போடுவேன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சாயந்தரமே போடுவேன். ஏன்னா அப்போ நாளைக்கு காலையில் என்னடா பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா போக்கிமானுடைய பிளாக் அண்ட் ஒயிட் 3rd எபிசோட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வரும். அதுக்கு சாயந்தரம் இதோட பார்ட் வரும். ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டான்னு வந்து சேரும். சரி இப்போ அங்கே நம்ம கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்ட் டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷின்சான் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன பாப்பா வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா வந்து கத்திக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த பாப்பா வந்து நம்மளுடைய ஷின்சான் முன்னாடி வந்து அவங்க கிட்டே இருந்து என்ன காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அவர் 2 வில்லனுங்க பார்த்தி அப்படின்னா கையில் கத்தி வச்சுக்கிட்டு நில்லு ஒழுங்கு மரியாதை அந்த கரண்டியை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன கரண்டி அப்படிங்கிறத போக தான் தெரியும். அப்புறம் நம்மளுடைய ஷின்சான் பார்த்தீங்கன்னா கவலைப்படைங்க நான் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஷின்சான் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோடுக்கும் ஏற்கனவே பழைய விட பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஸோ இந்த 2 ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆட்டோனே புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன், நான் தான் சூப்பர் ஹீரோ, அதாவது ஹெல்பிங் ஹீரோ அப்படின்னு புரிபுரி சைமன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த வில்லனுக்கு முன்னாடி நீட்டுவான். ஸோ இப்போ அந்த 2 வில்லன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி 2 கத்தி எடுத்து நீட்டுவாங்க. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 வில்லன்ஸும் பார்த்தீங்கன்னா புரிபுரி சைமன் சொல்லுவான். அண்ணா என்னை விட்டுருக்குறா அப்படிங்கிற மாதிரி புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறான்ட்டு என்னடா இப்படி எஸ்கேப் ஆகிடுற அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா கத்துவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் போட்டோம் ஒழுங்காக அந்த கரண்டியை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இவரு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை யாரும் அடிச்சிடுறாங்க ஒரு கட்டையை வச்சு. ஸோ அப்போ அந்த வில்லன் கையில் அந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். யாருடான்னு பார்த்தா ஒரு அக்கா தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வில்லனை பார்த்தீங்கன்னா எனக்கு கை வலிக்குது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. என்ன தெரியும் இந்த ஒரு சின்ன பொண்ணை இப்படி போய் டார்ச்சர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்படின்னா என் கூட சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி இவரு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து அந்த கொம்பை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களை அடிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறாங்க. ஐயோ இவங்களுக்குலாம் சண்டை போட முடியாதரா, நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்சானே அக்கா நீங்கள் ரொம்ப சூப்பராக சண்டை போகிறீங்கக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் பார்த்தி அப்படின்னா சொல்கிறான். பக்கத்தில் புரிபுரி சைமன் எப்படி இவங்களை காப்பாற்றணும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி புரிபுரி சைமன் திரும்ப வந்துடுறான். ஏண்டா நீ எங்கடா காப்பாற்றின, அந்த அக்கா தான்டா காப்பாற்றினாங்க, நீ ஒன்றை காப்பாற்றலை அப்படி மாதிரி இந்த சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா சொல்லும். அப்புறம் அந்த சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்காக ஒரு ஹெல்ப் செய்யுங்க, எங்களோட வீட்டுக்கு வந்து வாங்க, உங்களுக்கு வந்து விருந்து வைக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கிட்ட சொல்லுவா. அதுக்கு அந்த அக்கா வந்து சரி நான் வரேன் அப்படி மாதிரி அந்த அக்கா சொல்லுவாங்க. கூட வேணும் அப்படி ஷின்சானும் புரிபுரி சைமன் எங்களுக்கும் சாப்பாடு கிடையாதா, நாங்களும் வரோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ராத்திரியாவது ஒரு குடிசை வீட்டை காட்டுறாங்க. ஸோ இந்த குடிசை வீடு தான் அந்த சின்ன பாப்பாவோட வீடு. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி இவங்களாம் பார்த்தீங்கன்னா விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சின்ன பாப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. அப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டிலேருந்து என்னமோ எடுக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அந்த வில்லனுங்க கேட்ட அந்த கரண்டி தான். ஸோ இது என்ன கரண்டி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஷின்சான் வந்து கேட்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார். முன்னொரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு அரக்கன் வந்து இருந்தான். இவன் வந்து எங்கள் ஊரே வந்து பயங்கரமாக அழிச்சிட்டு இருந்தான். இவனை எதிர்த்து போராடுறதுக்காக எங்கள் முன்னோர்களில் ஒருத்தர் வந்து ஒரு பாட்டில் வந்து உருவாக்குனாரு. அப்புறம் அந்த பாட்டிலை யூஸ் பண்ணி அந்த அரக்கனை வந்து அந்த பாட்டிலில் போட்டு அந்த பாட்டிலை மூடிய வச்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த பாட்டிலை திறக்கணும்னா இந்த கரண்டியை வச்சு தான் திறக்க முடியும். இப்போ அந்த பாட்டில் வந்து ஒரு கடல் கடியில் வந்து இருக்குது. இந்த கரண்டியை யூஸ் பண்ணி அந்த அரக்கனை எப்படியாவது வெளில எடுத்து அந்த வில்லனுங்க இந்த உலகத்தை ஆளலான்னு பார்க்குறாங்க, ப்ளீஸ் எப்படியா காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பா வந்து அந்த அக்கா கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அந்த அக்கா வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூடவே புரிபுரி சைமன் நாங்களும் காப்பாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி புரிபுரி சைமன் சொல்லுவான். அப்போ இந்த அக்கா வந்து ஓகே நீங்களும் வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சிடும். அதாவது புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க முடியும், கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஸோ நான் டைம் முடிச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடறான். அப்புறம் அடுத்த நாளைக்கு ஆகுது. ஸோ இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வில்லன்ஸ்லாம் வந்து நிற்பாங்க அந்த கரண்டியை வந்து எடுக்கிறதுக்காக. அப்போ இந்த சின்ன பாப்பா வந்து அந்த வில்லன்ஸ்க்குலாம் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அக்கா வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்க சொல்ல அந்த சின்ன பாப்பா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஜிபிஎஸ் மாதிரி இருக்கும், இதை யூஸ் பண்ணி தான் அவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா சொல்லிட்டுறாங்க. ஸோ அப்புறம் அந்த வில்லன்ஸ்க்குலாம் பார்த்தி அப்படின்னா ஒழுங்கு மரியாதை வந்துருங்க, நான் 10 செகண்ட் எழுறதுக்குள்ளே நீங்கள் ஏன் வந்து அந்த கரண்டியை குத்திட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி இல்லைனா உங்கள் வீட்டை வந்து அழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வில்ல வந்து சொல்லுவான். அந்த நேரத்தில் இந்த சின்ன பாப்பா பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இங்கே நாங்கள் வந்து சீக்ரெட் பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஒன்னே நம்முடைய ஷின்சான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் பார்த்தீங்கன்னா போவாங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த சின்ன பாப்பாவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போகிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் எண்ணி முடிச்சிட்டாரு, ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்புறம் அடியாளெலாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி
அப்படியே அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டே பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. எந்த ஒரு அடையாளமே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா அவங்கள காணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சீக்ரெட் பிளேஸ் இருக்குது, இது வழியாக தான் அவங்க தப்பிச்சு போயிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த வில்லன் பாஸ் வந்து அவங்க எப்படியாவது இங்கே தான் இருப்பாங்க, எப்படியாவது தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பின்னாடி வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பிளேஸோட முடிஞ்சிச்சு, அதனால் எழுந்து வராங்க. ஈஸியாக மாட்டிக்கினாங்க இவங்க எல்லாருமே. அப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அந்த அங்கிளை பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருப்பாங்க, சின்ன சீக்ரெட் பஸ்ஸை உருவாக்கிட்டு இப்படி பண்ணுறீங்களே, இப்போ நம்ம மாட்டிக்கிடுமே அப்படி மாதிரி அந்த அக்கா சொல்லுவாங்க. எனக்கே வயசு அடிச்சு என்னால் இவ்வளோ தான் ரெடி பண்ண முடியும் அப்படி மாதிரி அந்த அங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த வில்லனை பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி வந்து எடுத்துறான், கூடவே அந்த பாப்பம் பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டே எங்கேயோ இட்டுன்னு போகிறாங்க. அது எதுக்கு இட்டுன்னு போகிறாங்க அப்படிங்கிறத பாட்டு தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ப்ளீஸ் என் பொண்ணை விட்டுருங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மேலே பார்த்தீங்கன்னா 5 கழுகு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம், இந்த கழுகுல நம்ம கொல்றதுக்காக தான் இப்போ தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்கா சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த வில்லன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி அப்புறம் அந்த பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டே அந்த பாட்டிலை நோக்கி போகிறாங்க. என் பொண்ணு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி இவரு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அப்புறம் அப்படி சிஞ்சன் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி திரும்ப புரிபிரி சைமனை வர வச்சிடறான். பார்த்தோம்னா புரிபிரி சைமனை பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. அட போங்கடா நீ எப்பறம் என்னங்களை காப்பாற்றுவே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சோகமாயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல தான் பார்த்துக்க முடியும். ஸோ பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ எந்த விட பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டான் வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். அது இருக்கும் டாட்டா பை பாய்.